10th Maths Chapter 2 Numbers and Sequence பார்க்கலாம். அதில் example 2.1 we have 34 cakes. Each box can hold 5 cakes only. How many boxes we need to pack and how many cakes are unpacked? இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 34 கேக்ஸ் இருக்குது. ஒரு பாக்ஸில் வந்து நம்ம 5 கேக்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த 34 கேக்ஸ் வைக்கிறதுக்கு எத்தனை பாக்ஸ் தேவைப்படும், அதே மாதிரி பாக்ஸில் 5 வச்ச பிறகு மிச்சம் ரிமைனிங் எவ்வளோ கேக் வந்து அன்பேக்கடாக எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து சொல்லணும். இப்போ நம்மளுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா யூக்ளிட்ஸ் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். அதோட ஃபார்முலா A is equal to BQ plus R. இதில் ஏன்றது வந்து டிவைடண்ட், பின்றது டிவைசர், Qன்றது குவாஷன்ட், Rன்றது ரிமைண்டர். நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்னது அப்படின்னா 34 கேக்ஸ். அப்படின்னா அது வந்து டிவைடண்ட், கிரேட்டர் நம்பர் வந்து டிவைடண்ட், அண்ட் 5 கேக்ஸ் வந்து ஒரு பாக்ஸில் வைக்க முடியும். அப்போ இது வந்து டிவைசராக வச்சுக்கிறோம். அப்போ 34 வந்து 5ஆல் டிவைட் பண்ணுங்கள். 6 டைம்ஸ் போட்டோன்னா 30 வரும். ஸோ ரிமைண்டர் 4 இருக்கும். அப்போ வந்து இந்த 34ன்றது A, 5 வந்து B, Q வந்து குவாஷன்ட் வந்து 6, ரிமைண்டர் R வந்து 4. அதை வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 34 is equal to 5 into 6 plus 4. அப்போது Qன்றது என்னது, குவாஷன்ட். அந்த 6 இருக்கு இல்லையா, அதுதான் பாக்ஸஸோடது. அப்போது 6 பாக்ஸஸ் ஆர் பேக்டு. 5 வச்சோம் அப்படின்னா 6 பாக்ஸில் பேக் பண்ணியிருக்கோம். ரிமைனிங் எப்போ பேக் பண்ணாமல் இருக்குது அந்த ரிமைண்டர் என்னவோ அது அன்பேக்டு கேக்ஸ். இப்போ 4 கேக்ஸ் ஆர் அன்பேக்டு. அடுத்த எக்ஸாம்பிள் 2.2 find the quotient and remainder when A is divided by B in the following. A is equal to BQ plus R where 0 less than or equal to R less than modulus of B cases அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மாடுலஸ் ஏன் போடுறோம் B அப்படின்னா வேல்யூஸ் வந்து மைனஸ்ல இருந்துச்சு அப்படின்னா நம்ம மாடுலஸ் போட்டுக்கலாம். இது அந்த யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமா யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். குவாஷன்ட் ரிமைண்டர் QR என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு ஏவும் பியும் கொடுத்துருவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் A is equal to -12, B is equal to 5. இந்த யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமா A is equal to BQ plus R அப்படின்றத யூஸ் பண்ண போகிறோம். வேர் அது எப்படி கொடுத்துருக்காங்க, 0 less than or equal to R less than modulus of B. அதை அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ ஏக்கு என்ன வேல்யூ, -12. ஸோ -12 which is equal to Bக்கு 5 கொடுத்துருக்காங்க. ஸோ 5. அப்போ ரெண்டையும் டிவைட் பண்ணி பாருங்க. நார்மல் டிவிஷன் தான். டிவைட் பண்ணும் போது மேலே வந்து -3 போட்டோம்னா இங்கே வந்து 15. ஸோ வந்து 3 ஆன்சர் கிடைக்குது. அப்போ -3 Qக்கு பதிலாக +3 அப்படின்னு போட்டுருக்கோங்க. இப்போ Qன்றது என்னது -3, Rன்றது 3. இப்போ குவாஷன்ட் ரிமைண்டர் ரெண்டுமே கிடைச்சிருச்சு. அடுத்த செகண்ட் சப்டிவிஷன் A is equal to 17, B is equal to -3 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்போ பை யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமா A is equal to BQ plus R where 0 less than or equal to less than modulus B அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ 17ன்றது A, அப்போ ஏக்கு பதிலாக 17, Bக்கு பதிலாக -3 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அப்போ எது டிவிஷன் பண்ணி பாருங்க. 17 டிவைடட் பை 3 போட்டோம் அப்படின்னா 5. எதுக்கு இங்கே மைனஸ் போட்டோம்னா மைனஸ் பிளஸ் ஆயிரும். அப்போதான் +17 நம்மளுக்கு வேல்யூ கிடைக்கும். ஸோ வந்து -5 மேலே போடுறோம். இப்போ வந்து 15 வருது. 5 3s are 15. ஸோ 15 வந்து 2, ரிமைண்டர் 2 கிடைக்குது. அப்போ 17 is equal to -3 into -5 plus 2. அப்போ இது வந்து Q, இது வந்து R. குவாஷன்ட் வந்து -5, ரிமைண்டர் வந்து 2. தேர்ட் சப்டிவிஷன் A is equal to -19, B is equal to -4. யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமா யூஸ் பண்றோம். A is equal to BQ plus R given கொடுத்துருக்காங்களே அதுதான். வேர் 0 less than or equal to less than modulus B. Aக்கு பதிலாக -19 கொடுத்துருக்காங்க. -19. Bக்கு வந்து -4 கொடுத்துருக்காங்க. ஸோ -4 டிவைட் பண்ணி பாருங்க. வந்து 5 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா 20 வரும். ஸோ ரிமைண்டர் வந்து 1 கிடைக்குது. அப்போ 5 வந்து குவாஷன்ட், R வந்து ரிமைண்டர் வந்து 1. Example 2.3 show that the square of an odd integer is of the form 4Q plus 1 for some integers Q அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஸ்கொயர் ஆஃப் அன் ஆட் இன்டீஜர் அப்படி எடுக்கணும். முதல் ஆட் இன்டீஜர் அப்படின்னா ஈவன் இன்டீஜரோட +1 பண்ணோம்னா அது வந்து ஒரு ஆட் இன்டீஜர். ஓகேவா? இப்போ வந்து 2 இருக்கு. 2 + 1னா 3, 3 வந்து ஆட். அந்த மாதிரி தான் இப்போ எடுக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிள் எடுத்துக்கோம். ஆட் இன்டீஜர்ஸ் மொத்தமாகவே சேர்த்து எக்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு நேம் கொடுத்துருக்கோம். Since odd integer is one more
வந்து ஒரு இது வந்து ஆட் ஆயிருக்கும் ஈவன் இன்டீஜரோட, அதை தான் எழுதியிருக்கோம். ஸோ இந்த எக்ஸ் எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அந்த இன்டீஜர் எப்படி எழுதுக்கிறோம், 2k + 1 வேர் k இஸ் சம் இன்டீஜர். k வந்து ஒரு இன்டீஜராக வச்சுக்கிறோம். இப்போ ஸ்கொயர் கேட்டிருக்காங்க, ஸ்கொயர் ஆஃப் அன் ஆட் இன்டீஜர். ஸோ 2k + 1 தி ஹோல் ஸ்கொயர். அப்போ இதை வந்து ஃபார்முலா படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். a + b தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a² + b² + 2ab. அந்த ஃபார்முலா படி போடுறோம். அப்போ 2k தி ஹோல் ஸ்கொயர் + 1² + 2 × 2k × 1 அப்படின்னு இருக்கு. இந்த ஹோல் ஸ்கொயர்ன்றனால அது வந்து 4k² ப்ளஸ் இதை மல்டிபிள் பண்ணோன்னா என்ன ஆகும், 3 மல்டிபிள் பண்ணும்போது 4k ப்ளஸ் இந்த 1² 1. இப்போ 4k அப்படின்றது இது ரெண்டுலையும் காமன் எடுக்கலாம். இப்போ 4k காமன் எடுத்தோம் அப்படின்னா k + 1, இந்த ரிமைனிங் இந்த +1 மட்டும் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4 இருக்கு ப்ளஸ் 1 இருக்கு. கொஸ்டின்ல என்ன கண்டுபிடிக்கணும், 4q + 1. க்யூன்றது ஒரு இன்டீஜர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த q எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா k × k + 1 அப்படின்றத வந்து ஃபுல்லாமே q அப்படின்னு எடுத்துக்கிறோம். எடுத்தோம் அப்படின்னா 4q + 1 அப்படின்னு கிடைச்சிருச்சு. where q is equal to k × k + 1 is some integer. Example 2.4. The highest common factor of 210 and 55 is expressible in the form of 55x minus 325 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் எக்ஸ், இந்த எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து எல்லாத்துலேயும் நம்ம என்ன, இதுதான் ஏ அப்படின்னு, எது கிரேட்டர் நம்பரோ அதை வந்து ஏன்னு வச்சுக்குவோம். இன்னொரு நம்பர் கொடுத்துருக்காங்களே அது ஸ்மாலராக இருக்கும், அதை வந்து பின்னு வச்சுக்கணும். இப்போ பை யூக்ளிட்ஸ் டிவிஷன் மெத்தட் வரை யூஸ் பண்ணுறோம். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு bq + r. இது வந்து ஏ, இது வந்து பி அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ 210 is equal to 55. அப்போ டிவிஷன் பண்ணி பாருங்க, 3 டைம்ஸ் போது 165 டிவைடட் பை அந்த ரிமைண்டர் என்ன கிடச்சிருக்கு, மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 45 கிடச்சிருக்கு. ஸோ குவாஷன்ட் என்னது 3. ஸோ இன்டூ 3 ப்ளஸ் ரிமைண்டர் என்னது 45. ஸோ 45 அப்படின்னு எழுதியிருக்கோம். அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 55 இந்த சைடு ஏக்கு கொண்டு வரோம், இந்த 45 இங்கே கொண்டு வந்துடும். இது உங்களுக்கு புரியறதுக்காண்டி நேரோ போட்டு காமிக்கிறேன். 55 இந்த சைடும் இந்த 45 இந்த சைடு கொண்டு வந்துட்டு இப்போ வந்து டிவிஷன் பண்ணி பார்க்குறோம். இப்போ வந்து 1 டைம்ஸ் போடுறோம். 1 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா 45, ரிமைனிங் வந்து 10 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இது வந்து குவாஷன் q இருக்கிற இடத்துல போடுறோம். ரிமைண்டர் 10 வந்து 10 இருக்கிற இடத்துல, ரிமைண்டர் இருக்கிற இடத்துல போட்டுடுறோம். அடுத்து இந்த 45 இருக்கு இல்லையா, இந்த 45 இங்கே கீழே இறக்குறோம், இந்த 10 இந்த சைடு கொண்டு வரோம். அப்போ இந்த ரெண்டையும் அடுத்து டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகுது, 45 வந்து 4 டைம்ஸ் 10 டேபிளில், ஸோ 40 டிவைடட் வந்து ரிமைண்டர் வந்து 5 அப்படின்னு கிடைக்குது. அதை க்யூக்கு பதிலாக வந்து 4ம், ரிமைண்டருக்கு பதிலாக 5, ரிமைண்டர் என்னவோ அதை 5ஐயும் நம்ம எழுதிக்கிறோம். இப்போ இந்த 10 வந்து இந்த சைடு வருது, இந்த 5 வந்து இந்த சைடு வருது. இப்போ நீங்கள் நார்மலாகவே இதிலே பார்க்கலாம், 10 இருக்குது, இங்கே 5 இருக்குது. எதோட இன்ட்டு பண்ணால் 2ஓட இன்ட்டு பண்ணால் 10 வந்துடும். அப்போ ரிமைண்டர் என்ன இருக்கும், 0. ஸோ டேரெக்டாக போட்டாலும் சரி, இப்படி நீங்கள் டிவிஷன் பண்ணி பார்த்தாலும் சரி. இப்போ குவாஷன்ட் வந்து 2 ப்ளஸ் ரிமைண்டர் வந்து 0. இப்போ நம்மளுக்கு HCF என்னது அப்படின்னா 0ஓட முடிஞ்சிச்சு. அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ இதுதான் வந்து HCF. HCF is equal to 5. நம்மளுக்கு கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, 55x minus 325 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ 5 is equal to 55x expressible in the form of அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ HCF தான் இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ HCF 5 கிடச்சிருக்கு. ஸோ 5 is equal to 55x minus 325 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். அப்போ 5 is equal to 55x minus 325. 325 இந்த சைடு வருது. அப்போ 55x is equal to 325 plus 5 அப்படின்னு வரும். இது வந்து மைனஸில் இருக்குது, இங்கிட்டு வரும்போது ப்ளஸில் ஆயிடுது. அப்போது இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 330 அப்படின்னு இருக்குது. இப்போ 55x is equal to 330. அப்போ x is equal to 330 divided by 55. கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்ன வருது, 30/5 அப்படின்னு கிடைக்கும். இதையும் கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணோம்னா 6 டைம்ஸ். ஸோ x is equal to 6 அப்படின்னு வேல்யூ கிடைச்சிருக்கு. Example 2.5. Find the greatest number that will divide 445 and 572 leaving the remainders 4 and 5 respectively. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், கிரேட்டஸ்ட் நம்பர் இதை வந்து எது டிவைட் பண்ணுது அதை கண்டுபிடிக்கணும். அப்போ HCF தான் கண்டுபிடிக்கணும். லீவிங் தி ரிமைண்டர்ஸ் 4 and 5 அப்படின்னா இதோட ரிமைண்டர் வந்து 4 அண்ட் இதோட ரிமைண்டர் வந்து 5. அப்போ அதை வச்சு நம்ம வந்து என்ன நம்பர் கொடுத்துருப்பாங்கன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ 445 வந்து ரிமைண்டர் 4. ஸோ 445 minus 4 is equal to 441. ரெண்டு மைனஸ் பண்ணால் 441 கிடைக்குது.
அது மாதிரி 572க்கு ரிமைண்டர் வந்து 5. ஸோ 572 minus 5 is equal to 567. இப்போ 441க்கும் 567க்கும் எல்சிஎம் எடுத்தோம், அதாவது ஹச்சிசிஎஃப் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிரும். HCF of 567, 441 எது கிரேட்டர் நம்பரா இருக்கோ அதுதான் ஏவா வச்சுக்கணும். ஸோ இதுதான் ஏ, இதுதான் வந்து பி. யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமா யூஸ் பண்ண போகிறோம். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு பிக்யூ பிளஸ் ஆர். அப்போ ஏக்கு பதிலாக 567, பிக்கு பதிலாக 441. ரெண்டையும் டிவைட் பண்ணி பாருங்க. 1 டைம்ஸ் போடுறோம், 126 ரிமைண்டர் கிடைக்குது. ஸோ வந்து கியூக்கு பதிலாக 1ஐயும் ரிமைண்டர் என்னது 126. ஸோ ஆருக்கு பதிலாக 126 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த நம்பர் இருக்கு இல்லையா, இது வந்து இந்த சைடு இப்படி வருது, இந்த 126 வந்து இங்கே வருது. இப்போ இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன வருதுன்னா 3 டைம்ஸ் போடுறோம், 63 ரிமைண்டர் கிடைக்குது. ஸோ குவாஷன்ட் என்ன வந்திருக்கு 3 அண்ட் ரிமைண்டர் என்ன வந்திருக்கு 63. ஸோ கியூக்கு பதிலாக 3யும் ஆருக்கு பதிலாக 63யும் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அடுத்து இந்த 126 வந்து இந்த சைடு வருது, இந்த 63 வந்து இங்கே கீழே வருது. இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணி பார்க்குறோம். 2 டைம்ஸ் போட்டோம்னா 126 கிடைச்சது. ஸோ ரிமைண்டர் 0 கிடச்சிருச்சு. இப்போ ரிமைண்டர் 0 கிடச்சிருச்சு அப்படின்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ ஹச்சிசிஎஃப் எதா இருக்கும் அப்படின்னா இந்த 63 தான் ஹச்சிசிஎஃபாக இருக்கும். அப்போ ஹச்சிசிஎஃப் ஆஃப் 567 and 441 is 63. Example 2.6. Find the HCF of 396, 504 and 636. இப்போ HCF இந்த மூணுக்கும் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டுக்கும் கண்டுபிடிச்சிட்டு HCF அந்த ஆன்சருக்கு இதோட கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 3ஓட HCF சேர்த்து கிடைச்சிரும். ஸோ யூக்ளிட்ஸ் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமா யூஸ் பண்ணும்போது A is equal to BQ plus R அந்த ஃபார்முலாவில் ஃபர்ஸ்ட் ஏக்கு பதில் இந்த ரெண்டில் எது கிரேட்டர் நம்பர் இது. ஸோ 504 தான் வந்து ஏ, இது வந்து பி. இப்போ 504 is equal to 396 into டிவைட் பண்ணி பாருங்க. 1 டைம்ஸ் ரிமைண்டர் வந்து 108 கிடைக்குது. ஸோ கியூக்கு பதிலாக 1, குவாஷன்ட் 1, ரிமைண்டர் வந்து 108 கிடைச்சிருச்சு. அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா 396 வந்து இந்த சைடு கொண்டு வந்திருக்கோம், இந்த 108 வந்து இங்கே கொண்டு வந்திருக்கோம். அப்போது இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணி பாருங்க. டிவைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 3 டைம்ஸ் 72 ரிமைண்டர். ஸோ கியூ வந்து 3 அண்ட் ரிமைண்டர் வந்து 72, ஆருக்கு பதிலாக 72. இப்போ இந்த 108 வந்து இந்த சைடு வருது ஈக்குவல் டு எங்கிட்ட, இந்த 72 வந்து இங்கே வந்துருச்சு. இப்போ இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணி பார்க்கணும். 1 டைம்ஸ் போடுறோம், 36 ரிமைண்டர் வருது. அப்போ இது வந்து கியூ, இது வந்து ஆர். ஸோ 1 வந்து கியூக்கு பதிலையும் ப்ளஸ் ஆருக்கு பதிலாக 36 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அடுத்து 72 இங்கிட்டு ஏக்கு பதில் வருது, இந்த 36 வந்து இங்கே வருது. இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணி பாருங்கள். டிவைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 2 டைம்ஸில் 72 ஆன்சர் வந்துடும், ரிமைண்டர் 0 கிடச்சிருச்சு. அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நம்மளுக்கு HCF என்னது அப்படின்னா 36. அப்போ HCF ஆஃப் 396 and 504 is 36 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ இந்த 36க்கும் இந்த 636க்கும் HCF கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் கிடச்சிரும். HCF ஆஃப் 636 and 36 கண்டுபிடிக்கணும். அப்போ அதே லெம்மா தான் யூஸ் பண்ண போகிறோம். A is equal to BQ plus R அது யூஸ் பண்ண போகிறோம். இதில் ரெண்டில் எது கிரேட்டர் நம்பர், இதுதான் A. அப்போ இது வந்து B. ஸோ 636 is equal to 36 into Q வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ வந்து டிவைட் பண்ணி பாருங்கள். 636 டிவைடட் பை 36னா 17 டைம்ஸ் போடுறாங்க. இப்போ வந்து அவங்க ரிமைண்டர் வந்து 24 அப்படின்னு கிடைக்குது. ஸோ வந்து இது வந்து Q, இது வந்து ஆருக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. இப்போ வந்து இந்த 36 வந்து இங்கிட்டு இந்த ஈக்குவல் டு இங்கிட்டு வருது, இந்த 24 வந்து இங்கே பிக்கு பதில் வருது. ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணி பாருங்கள். டிவைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 1 டைம் வந்து ரிமைண்டர் 12 கிடைக்குது. அப்போ வந்து Qக்கு பதிலாக 1, ஆருக்கு பதிலாக 12 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இந்த 24 இங்கேயும் இந்த 12 இங்கேயும் வந்துருச்சு. இப்போ இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணணும். 12ல் 2 டைம்ஸ் தான் வந்து 24. ஸோ 12 into 2 ப்ளஸ் ரிமைண்டர் எதுவுமே இருக்காது, ஸோ 0 அப்படின்னு டேரெக்டாகவே நம்ம எழுதிக்கலாம். இப்போ ரிமைண்டர் 0 கிடச்சிருச்சு அப்படின்னா இதுதான் வந்து HCF. அப்போ HCF ஆஃப் 396, 504, 636 is 12. இதோட இந்த சம் முடிஞ்சு.